அமைப்புகள் வந்து தமிழ் தேசியத்தினுடைய முக்கிய எதிரி யார், பிரதான எதிரி யாருன்னு தெரியாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லையே. தமிழ் தேசியத்தின் எதிரி யாரு தெரியாம பேசுறோம்னா இவர் தான் எதிரின்னு சொல்லணும்ல. கலைஞர் தான் எதிர்த்து பேசுறாங்க. இது தமிழ்நாடு தானே, தமிழர்களால் வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்பட்ட அரசு தானே. திராவிட மாடல் எங்கிருந்து வருது? திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருதுன்னு சொல்லுங்க. அதான இப்ப எதிரி. நீங்க தமிழரா திராவிடரா? சத்தமா சொல்லுங்க. தமிழர். அப்ப உங்களை திராவிடர்னு சொன்னா எப்படி இருக்குது? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? உலகு எல்லாமே மொழி வழியே தேசிய இனங்கள் இருக்கும்போது நான் மட்டும் மரபு இனம்னா எப்படி? என்ன மரபு? இதே சொல்றத பாருங்க. அது தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, தமிழ்நாட்டின் ஆட்சி, தமிழர்களின் ஆட்சி. அப்படி சொல்ல முடியலையே உங்களால. திராவிடர் மாடல், திராவிட மாடல், திராவிட ஆட்சி விட கிடையாது. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லே இல்லை, அது சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மாடலுங்கிறது ஆங்கிலம். திராவிட மாடல் ஆட்சின்னு அப்படி. ஆனா தமிழ் வாழ்கன்னு முழக்கம் வச்சுக்கிற வேண்டியது. சரி, யார் தான் அப்ப தமிழ் தேசிய அரசியலின் எதிரி? யார் தான்? இந்தியன் திராவிடம் ரெண்டும் தானே தமிழருக்கு, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கு. தமிழ் தேசியம்னு நாங்க பேசும்போது கடுமையை எதிர்க்கிறது யாரு? எதிர்க்கிறவர் யாரோ அவர் தானே எதிரி. இப்ப நான் பேசுறத 2006க்கு முன்னாடி பேசுறது ஆள் யாரு? எங்க அண்ணன் தான். அப்ப இப்ப கையிட்டு நிக்கிறேன்ல, இதே மாதிரி முன்னாடி கையிட்டு உட்கார்ந்துருந்தேன். பார்ப்பனிய பெண்ணை வந்து திராவிட இயக்கத்தோட தலைவராக கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்லைன்னா எம்ஜிஆர் தான் பாஜக தமிழகத்துல கால் ஒன்றாம தடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிராமண எதிர்ப்பை காட்டிய திராவிட இருப்பை கட்டியவர்கள் இவர்கள். இதே எங்க ஐயா வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு செங்கோல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்ட்ட போய் கூட நின்னது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. இருக்கா இல்லையா? நீங்க பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள்னு பேசுற நீங்க செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா? பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடிஞ்சதா? எங்க அண்ணன் ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிக்கிறாரு. அது பொது தொகுதியா மாறுது. மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் குடிகள் பறையர் மட்டும் வாக்கு செலுத்தி தான் எங்க அண்ணன் வென்றாரா? இல்ல. அங்க எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல. உடையாறு, மூப்பனாறு, வன்னியரு எல்லாரும் போட்டு தானே, இஸ்லாமியர் எல்லாம் போட்டு தானே அங்க ஜெயிச்சிருக்காரு. அது பொது தொகுதியான அண்ணன். நீ தாழ்த்தப்பட்டவன் இல்ல, நீ தமிழன், அங்கே நில்லு ஆராசான் ஏன் ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லாம நீலகிரிக்கு கூட்டிட்டு போனாரு? ஏன் கூட்டிட்டு போனாரு சொல்லுங்க. அதே பக்கத்துல இருக்க திருச்சியில எழில்மலைன்னு இருந்த எழில்மலை ஐயாவை கொண்டு போய் எம்ஐஆர் ஜெயலலிதா பொது தொகுதியில நிறுத்தி வெல்ல வைக்கலையா? வெல்ல வைக்கலையா சொல்லுங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட மகனா இருக்கிற அருந்ததியர்ல இருந்த ஒரு தனபாலனை தூக்கி வந்து சபாநாயகர் ஆக்கலையா? உன்னை அவமதிக்கிறாங்களா? நான் உட்பட நீங்க வரும்போது எந்திரிக்கிற உயரத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு உட்கார வைக்கலையா? சொல்லுங்க. உன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா தனபாலு? உன்னை உணவுத்துறைக்கு அமைச்சரா போடுறேன்னு போடலையா? இதெல்லாம் தானே மாறுதல். அதை கூட நீங்க செய்யல. இந்த தேர்தலையாவது பொது தொகுதியில நிறுத்துவாங்களே. ஒரு தொகுதி எங்க அண்ணன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல பொது தொகுதி கேட்டு போறதுக்கு என்ன பாடுபடுறாரு? சிரிக்காதே. என்ன பாடுபடுறாரு? பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் பொது குளத்துல குளிக்க கூடாது மாதிரி பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணிருக்காங்கல்ல. ரெண்டு ஒண்ணுதான். ஆரியம் திராவிடம் ரெண்டு வெவ்வேறு இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிப்பார்கள் பாத்துக்கிட்டே இருந்து எங்களுடைய தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். தமிழர்னு பேசிட்டீங்கன்னா ஏத்துறோம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு எதிரி தெரியாம களத்துல சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு காலமா உறுதியா நின்று சண்டை செய்யறது எதிரி யாருன்னு தெரியாமையா போடுறோம். மாறாகன்னு சொல்லாதீங்க.
பேரு தான் மாறாக இருக்குது. வேற வேற பேர்ல அதே இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க ரெண்டையும். எதுல இல்ல பொது தேர்வுங்கிறது நம்மளுடைய கல்விக் கொள்கை, கல்வி அறிஞர்கள் எல்லாம் 8ஆம் வகுப்பு பிறகு தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதா. பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. அது எங்க அப்பா நம்மாழ்வார் கண்ட கனவு. பிள்ளைகளை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணும். 9ஆம் வகுப்புல ஒரு தேர்வு வைக்கணும். ஏன்னா 10ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தாப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியா இருக்கும். 10ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது. அப்படிதான் இருந்தது. அவங்க புதிய கல்விக் கொள்கையில 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல எல்லாம் பொது தேர்வு வருது. பொது தேர்வுங்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல நம்ம பிள்ளைகள் தோற்று போனாலே தோல்வியை தாங்க முடியாம தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்கிற அவலத்தை நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் போய் நீட்ல தோற்று போயிருவோமோங்கிற அச்சத்துல கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போறாங்க. ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க. நம்ம ஏன்னா அதுல போய் சமூக மதிப்பு அதுல வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், சொந்தக்காரங்களா எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க செத்துருது, உயிரை மாய்ச்சிக்குது. அதனாலதான் அது 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல என்ன ஆகும்? தோத்து போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆயிடும். படிக்கிறோங்கிற மனநிலையை அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டுரும் பிள்ளைகள். உலகத்திலே கல்வியில சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா 8 வயசுலதான் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புக்கே சேர்க்குது. ஆனா நம்ம அந்த 8 வயசுல பொது தேர்வு எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த முறையை நாம ஏற்கல. அது எந்த வடிவத்துல வந்தாலும் எதிர்ப்போம். அதை நம்ம ஏற்கல. 11ஆம் வகுப்புல பொது தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டா, கல்வியை தனியார் மயப்படுத்திட்டதுனால தனியார் கல்வி நிறுவனங்கள் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக 2 ஆண்டுகளும் 12ஆம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்திடுறாங்க. இந்த 11ஆம் வகுப்பு பாடத்துல நம்ம பிள்ளைகள் கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்யறான், அந்த 11ஆம் வகுப்புலயும் கேள்வியை கேட்டுறான். உங்களுக்கு விளங்குதா? அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது. அப்ப பொது தேர்வுனா இப்ப நீங்க 11ஆம் வகுப்புல ஒரு வேலை தோற்றுட்டீங்கன்னா அரியர்ன்றாங்கல்ல, நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததுல சேர்த்து எழுதி கூடுதலா மதிப்பை பெற்றுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால அந்த இதுக்காக தான் இந்த 11ஆம் வகுப்புலையும் பொது தேர்வை கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அது இல்லாத இருக்கலாம். ஆனா அதுக்காக 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல எல்லாம் பொது தேர்வை கொண்டு வர்றதுங்கிறது ஏற்புடையதல்ல. மருத்துவமும் கல்வியும் திமுக அரசு 2 கண்கள். மருத்துவமும் கண்கள், அது கண்கள் தான். அது நம்ம சொல்லல. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் மிக முக்கியமானதுங்கிறதுல யாருக்கும் மாற்று இருக்குது. ஆனால் அது தரமா இருக்கா, எல்லாருக்கும் சரியா சமமா இருக்கா? அதானே இங்க கேள்வி. அதுதானே கேள்வி. அரசு தரமாக கொடுத்திருந்தா தனியார் மருத்துவமனைகள் புகழ்வோங்க காரணம் என்ன? அரசு தனியா கொடுத்திருந்தா, சரியா கொடுத்திருந்தா தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூட்டம் குவிய காரணம் என்ன? லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி தான் கல்வியை பெற முடியும்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் மருத்துவராகுங்கிறீங்க, டாக்டர் படிக்கணுங்கிறீங்க. இப்ப படிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல சொல்லுங்க. நீட்டை கொண்டு வந்துட்டீங்க. உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய மருத்துவ கல்விங்கிறது பெரும் கனவா போயிடுச்சு. அதுல தீய வச்சே கொளுத்திட்டீங்க. அதுக்கு மேலாக நான் நீட்லயே தேர்ச்சி பெற்று வந்தா கூட இது என்ன ஆகுது? ஒரு இடத்துக்கு 25 லட்சம் கேட்குறீங்க ஒரு ஆண்டுக்கு. அப்ப 1.5 கோடி 1.25 கோடி செலவு பண்ணி நான் படிச்சு வெளியில வரணும். இந்த பணத்தை யாரு கட்டுவா? படிக்கணும், எல்லாரும் டாக்டர் படிக்கணும் சொல்லிட்டு போயிருவா. பணம் கொப்ப கட்டுவானா, எங்கப்பன் கட்டுவானா? எங்கப்ப எங்க இருந்து கட்டுவான்? அவன் ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்து நெசவு செய்து அந்த காசுல இருந்து தானே கட்டணும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அசிங்கம்னா. அப்ப காசை நீங்க கட்டிட்டு போ. படின்னா படிச்சுட்டு 13 லட்சம் பேர் 3500 வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு 14,500 பேர் வெளியில நிக்கிறான் எனக்கு வேலை கொடுன்ட்டு. அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முதல்ல பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாயை கட்டி கல்வி அறிவை பெறணுங்கிற நிலைமையில தள்ளிட்டு கல்வி மருத்துவம் கண்கள்னா வார்த்தையில சொல்லிட்டு போக வேண்டியதானே தம்பி. கண்ணுன்னு எங்களுக்கு தெரியுது. அது உங்க ஆட்சி காலங்கள்ல கொடிய புண்ணாவில் இருக்குது.
படாது, திரையிடப்படாது. இப்ப வந்துட்டேன்ல, இப்ப நாளைக்கு போய் சென்னைக்கு போயிடுறேன்ல, எந்த திரையரங்குல தான் ஓடுதுன்னு பாத்துருவோம். தணிக்கை அதிகாரிகள் கவனமா இருக்கணும். ஒரு படங்களை இங்க எடுக்கும்போது சின்னதா ஒரு உரையாடல் வருது. இந்த சாதி சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், பிரச்சனை வரும் சொல்லி நீங்க தணிக்கையில நீக்கிற நீங்க இவ்வளவு ஒரு உலகத்தின் மூத்த இனம், ஒரு பெருத்த தமிழ் தேசிய இனத்தை அசிங்கப்படுத்தி ஒரு படம் வருது. இங்க பிரச்சனை வரும், இங்க கலவரம் வெடிக்கும்னு தெரியாதா? ஒரு சட்டம் ஒழுங்கு மீறல் நடந்தா என்ன பண்ணுவீங்க? எப்படி பொறுப்பற்று நீங்க தணிக்கை இதை கொடுக்குறீங்க? அவன் என் இன மக்களை ராட்சசன்கிறான், அரக்கன்கிறான், அதை சைத்துக்கிட்டு நிற்கு. நீங்க அரக்கனா சொல்லுங்க? அறம் சார்ந்து வாழ்ந்துன்ற மறவர் கூட்டத்தை நீ அரக்கர்கள் ராட்சசர்கள் சொல்லிட்டு போவ. வரலாற்று எண்ணில வரலாற்றை திரிச்சு நீ மாத்தி பதிவு பண்ணி வச்சுட்டு போவ. நாங்க எதிர்க்கவே இல்லைன்னா வருங்கால பிள்ளைகள் பார்த்து இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நினைச்சுக்கிறதா? எப்படி சொல்லுங்க? நீங்க தமிழனை என்னைய திட்டி என் தாயை இழிவுபடுத்திட்டு எனக்கிட்டே நீ பணம் வாங்கிட்டு போயிருவேன். அப்படி என் இனத்தை அவமதிச்சுட்டு என் மக்கள்கிட்ட இருந்தே பணத்தை வசூலிச்சுட்டு போயிருவேன்னா இது மாதிரி ஒரு மானங்கட்ட தானே இருக்குதா? இதை சைத்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அப்படி எனக்கு என் காசு தேவைப்படுது உனக்கு. நான் தான் கேவலப்பட்டவன், கேடு கட்டவன், மானம் கட்டவன். அப்புறம் எதுக்குடா என் காசு உனக்கு? எதுக்கு என் மண்ணில் திரையிடுற? எதுக்கு திரையிடுற? அந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். அது சரிதான். தேசிய மாநில தமிழகத்திற்கு தனியா மாநில கொள்கை வரைவு செய்யப்பட்டு அதை இயற்றப்பட்ட தமிழகம் முதல் மாநிலமா இருக்கு. சாதனை தமிழகத்துக்கு தனியா ஒரு கல்விக் கொள்கை நான் ஒன்று கேட்கிறேன், சிறந்த மாநிலமா இருக்கான்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இல்ல ஒன்னும் பதில் இல்ல. மாநிலமும் எடுக்காத ஒரு முயற்சியை தமிழக மாநிலம் எடுக்கிறது. மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க வேற இதுல. உங்களுக்கு இலவசத்தை எதிர்த்தோம், இலவசத்தை எதுக்குறாங்க. இப்ப என்ன செய்யலாம்? விலை இல்லா குடிகாரர்கள் சொல்லாதீங்க, மது பிரியர்கள், திருடர்கள் என்று சொல்லாதீங்க, பிற பொருளை அபகரித்தவர். புரியுதா? அது ஏன் கொலகாரன்னு சொல்றீங்க? அடுத்த ஒரு உயிரை பறித்தவர். இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க. கிட்னியை திருடிட்டான், சிறுநீரகத்தை திருடிட்டான்னு சொல்றீங்க. முறைகேடு, சிறுநீரகத்தில் முறைகேடு, அப்படி பேசுங்க. அது மாதிரி அதுல என்ன இருக்கோ அது அப்படியே வேற தலைப்புல வருது. அவ்வளவுதான். நீங்க படிச்சு பாருங்க, தெரியும்.